ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூப்ளெக்ஸர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டூப்ளெக்ஸருங்கிற காம்பனண்ட் வந்து எங்கே இருக்கும், ஃபோனில் நம்மளுக்கு எந்த செக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்வொர்க் செக்ஷனில் தான் இந்த டூப்ளெக்ஸர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வந்து இருக்கும். இப்போ இது வந்து என்னது, நெட்வொர்க் செக்ஷன். இது 2GPA, இது 4GPA, இது RFIC. ஓகே, இப்போ நம்ம பார்னியோவில் பார்த்தீங்கன்னா மெயின் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 2GPA அப்புறம் 4GPA RFIC இதோட வோல்டேஜ் லைனு அப்படிங்கிறத அதை தான் வந்து மெயினாக காட்டியிருப்பாங்களே தவிர, இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இதை பற்றின ஒரு ஐடியா வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து அதை பற்றின ஒரு நாலேஜ் இருந்தால் தான் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், நெட்வொர்க் செக்ஷனில் ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து நெட்வொர்க் செக்ஷன் வந்து கொஞ்சம் சேலஞ்சாக இருக்க காரணம் என்னென்னா, அதில் இதை போல் காம்பனண்ட் நிறைய இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கேரக்டர் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, நிறைய செட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஓகே, இப்போ அதில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் தான் வந்து என்னென்னா இந்த டூப்ளெக்ஸர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட். புரியுதா? இந்த டூப்ளெக்ஸர் காம்பனண்ட்டு என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அதோட பேட்டர்ன். புரியுதா? இதில் பாருங்கள், மொத்தம் எத்தனை பின் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8, மொத்தம் 8 பின் இருக்குது. இந்த 8 பின்னில் 5 என்னது கிரவுண்டு காட்டுது, இது 5 கிரவுண்டு. மற்ற 3 பின் தான் என்னது உங்களுக்கு ட்ராக்கு, எந்தெந்த ட்ராக் போகுது அப்படிங்கிறத ஒரு விஷயம். சரியா? ஓகே ஓகே இப்போ இதை பற்றினா நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயிலாக பார்ப்போம். இது என்ன பர்பஸ்க்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன போட்டு பாருங்கள், டூப்ளெக்ஸர் இஸ் a RF component in the mobile phone network system that allows the phone to transmit and receive simultaneously using the same antenna while keeping the transmit and receive signals isolated from each other. அதாவது இப்போ நெட்வொர்க் செக்ஷனை பொறுத்தளவு 2 விஷயம் இருக்குது RF கம்யூனிகேஷனில். ஒன்று ரிசீவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இன்னொன்று டிரான்ஸ்மிட்டிங். அதாவது ரிசீவிங்னா, அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய, இப்போ கால் ஒரு ஆள் பண்ணுறாருன்னா நம்ம அதை என்ன பண்ணுறோம், அவரோட வாய்ஸ் நம்ம கேட்குறோம் இல்லையா, அதை நம்ம வந்து ரிசீவிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட வாய்ஸ் நம்ம திருப்பி பேசுகிறது அவரை போய் ரீச் ஆகிறது வந்து டிரான்ஸ்மிட்டிங். ஓகே, அப்போ அது 2 விஷயம் நடக்குது. ஒன்று ரிசீவிங் நடக்குது, அண்டு இன்னொன்று வந்து டிரான்ஸ்மிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இந்த ரிசீவிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, இந்த சேம் ஆண்டனா வழியாக, லைன் வழியாக தான் என்ன ஆகுது, நடக்குது. புரியுதா? ரிசீவிங் இந்த ஆண்டனா வழியாக தான் நடக்குது, டிரான்ஸ்மிட்டிங்கும் இந்த ஆண்டனா வழியாக தான் நடக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே ஆண்டனா மூலமாக தான் நடக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகிடக்கூடாது, இம்பேக்ட் ஆகிடக்கூடாது. அதாவது டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சிக்னல், ரிசீவிங் சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்கான சிக்னல். ஏன் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்ட்ராங்னா, நம்ம என்ன பண்ணுறோம், அது PA மூலமாக நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் மூலமாக என்ன பண்ணுறோம், அதை ஆம்பிளிஃபை பண்ணி, சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணி நம்ம அனுப்புகிறோம். அப்படி ஆம்பிளிஃபை அனுப்புனா தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த டவர் வரைக்கும் போய் ரீச் ஆகும். டவரில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் ஸ்டேஷனை போய் ரீச் ஆகணும்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி அனுப்புனா தான் டவர் போய் ரீச் ஆகும். ஓகே, அப்போ டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல், ரிசீவிங் சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்கான சிக்னல். அப்போ ரெண்டுமே ஒரே ஆண்டனா மூலமாக போகும்போது, ஒரே ட்ராக் வழியாக போகும்போது என்னென்னா, ஒன்றுக்கு ஒன்று அதோட இம்பேக்ட் இது ஆகிடக்கூடாது, இதோட விஷயம் அதை பாதிச்சிடக்கூடாது. அப்போ தனித்தனியாக அந்த 2 விஷயங்களும் இருந்தால் தான் அது ஸ்மூத்தான அந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கும். அப்போ அந்த ஸ்மூத்தான ஆப்ரேஷன் நடக்கணும்னா இடையில என்ன பண்ணுறாங்க, அந்த டூப்ளெக்ஸர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? ஓகே, இதை நான் சொன்ன மாதிரி இதில் 8 பின் இருக்குது, அதில் ஒரு 5 என்ன இருக்குது, கிரவுண்டு. புரியுதா? ஓகே, இப்போ இந்த மேலே டாப்பில் இருக்க பின் வந்து இதே வந்து 2GPயோட கனெக்ட் ஆகிருக்கும், இது வந்து 4GPயோட கனெக்ட் ஆகிருக்கும், இது வந்து என்ன இருக்கும், RFICயோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரிசீவிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரிசீவிங் வந்து இது மெயின் ஆண்டனா வழியாக எல்லா பேண்ட் வித்தும் உள்ளே வருது, பேண்ட் 1 பேண்ட் 2 பேண்ட் 3 எல்லா பேண்டுமே சேர்ந்து தான் என்ன ஆகுது, இது வழியாக வருது. இங்கே 2GPயில் தான் ஒன்று என்ன ஆகுது, எல்லா பேண்ட்ஸும் தனித்தனியாக செக்ரிகேட் ஆகுது. எல்லா டோட்டல் சிக்னல் வந்து எல்லா லோ பேண்ட், மீடியம் பேண்டு, ஹை பேண்ட் எல்லாமே சேர்ந்து தான் எங்கே வரும், நம்ம இந்த ஆண்டனா வழியாக வரும்போது எல்லாம் சேர்ந்து தான் வரும். 2GPAவில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆண்டனா சுவிட்ச் மூலமாக என்ன ஆகுது, தனித்தனியாக பேண்டு ஃபுல்லாமே
செக்ரிகேட் ஆகி உங்களுக்கு ஆர்எஃப்ஐசி போய் ரீச் ஆகும். ஓகே, அப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு பேண்ட் இப்போ வருது, இப்போ பேண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கோம். அந்த பேண்ட் வந்து இந்த ஆண்டனா வழியாக இன்புட் ஆகுது, அப்புறம் இந்த ரிசீவிங் லைன் வழியாக டேரெக்டாக ஆர்எஃப்ஐசியை போய் ரீச் ஆகும். ஓகே, இப்போ இந்த ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா இடையில நிறைய காம்பனண்ட் இருக்கும். அதாவது கெப்பாசிட்டர் இருக்கும், இண்டக்டர் இருக்கும். கெப்பாசிட்டி இண்டக்டர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஆர்எஃப் செக்ஷனில், புரியுதா? இது வந்து உங்களுக்கு சீரிஸ் பேரலல் அப்படி உங்களுக்கு என்ன இருக்கும், காம்பினேஷனில் இந்த ட்ராக்லையும் போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அதை பற்றி இப்போ பார்க்க வேண்டாம். நம்ம வந்து இது எப்படி ரிசீவிங் எப்படி டிரான்ஸ்மிட்டிங் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். அப்போ ரிசீவிங் ஆகுறது வந்து மெயின் ஆண்டனா வழியாக எல்லா பேண்டு சேர்ந்து வருது. இங்கே வந்தோன்னே பேண்டு தனித்தனியாக செக்ரிகேட் ஆகுது. செக்ரிகேட் ஆகி இந்த டூப்ளெக்சர் வழியாக என்ன ஆகுது, நேராக ஆர்எஃப்ஐசி போய் ரீச் ஆகுது. ஓகே, இது வந்து ரிசீவிங் லைன். டிரான்ஸ்மிட்டிங் எப்படி நடக்குதுன்னா, ஆர்எஃப்ஐசிலேருந்து என்ன ஆகுது உங்களுக்கு 4GPAக்கு வரும். 4GPAக்கு வந்து அது ஆம்பிளிஃபை ஆகும். அந்த சிக்னல் ஆம்பிளிஃபை ஆகி அப்புறம் இங்கேருந்து டூப்ளெக்சர் போய் டூப்ளெக்சர்லேருந்து இந்த ஆண்டனா வழியாக என்ன ஆகும், அப்படி 2GPA போய் 2GPAலேருந்து மெயின் ஆண்டனா வழியாக போய் என்ன ஆகும், அவுட் ஆயிரும். ஓகே, அப்போ டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் வந்து நடக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று அஃபெக்ட் ஆகாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒரோட விஷயம் இன்னொரு இதில் பாதிக்காத அளவுக்கு இருக்கணும்னா நம்ம இடையில இந்த டூப்ளெக்சர் அப்படிங்கிற காம்பனண்ட் அவசியம். கண்டிப்பாக இந்த டூப்ளெக்ஸருங்கிற காம்பனண்ட் வந்து அவசியம். இது இல்லைன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் வந்து என்ன ஆகுது, ப்ராப்பராக நடக்காது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட் வித் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபோனை பொறுத்தளவு நிறைய பேண்ட் வித் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஆர்எஃப் கம்யூனிகேஷனில் பேண்ட் 1, பேண்ட் 3, பேண்ட் 5, பேண்ட் 8, பேண்ட் 40, பேண்ட் 41, பேண்ட் 28, பேண்ட் 28A அப்படிங்கிற மாதிரி நிறைய பேண்ட் வித் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு பேண்டுக்கு இப்போ பேண்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு டூப்ளெக்சர் போட்டிருப்பாங்க, பேண்ட் 3க்கு ஒரு டூப்ளெக்சர் போட்டிருப்பாங்க, பேண்ட் 5க்கு போட்டிருப்பாங்க, பேண்ட் 8க்கு ஒன்று போட்டிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த பேண்ட் 40, பேண்ட் 41க்குலாம் டூப்ளெக்சர் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு TDD பேண்ட்ஸ், டைம் டிவிஷன் டூப்ளெக்ஸோட பேண்டு. இதெல்லாம் FTD பேண்டு. புரியுதா உங்களுக்கு? இந்த பேண்ட்ஸில் வந்து என்னது, FTD பேண்ட்ஸு. ஸோ இந்த FTD பேண்ட்ஸில் தான் இந்த டூப்ளெக்சருங்கிறது விஷயம் போட்டிருப்பாங்க. TDD பேண்டில் டூப்ளெக்சர் வந்து இருக்காது. ஓகே, இந்த TDD FTDயை நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக நம்ம விளக்கமாக பார்ப்போம். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் அந்த கேள்வி கேட்டக்கூடாது, சார் இந்த பேண்ட் 40ல் வந்து உங்களுக்கு டூப்ளெக்சர் போடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் ஒவ்வொரு லைனாக நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில லைன் டூப்ளெக்சர் இல்லாமல் என்ன ஆகும், டேரெக்டாக ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் போட்டு ஒரு சாஃப்ட் ஃபில்டர் போட்டு டேரெக்டாக என்ன ஆகும், ஆர்எஃப்ஐசி போய் ரீச் ஆயிரும். ஓகே ஓகே அப்போ இப்போ இது வந்து அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரிசீவிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங்க்கு இடையில இந்த டூப்ளெக்சர் காம்பனன்ட்ங்கிறது இருக்குது. இது ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மாதிரி என்ன ஆகுது, ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டரோட ஒர்க் என்னது, ரெண்டு சைடு இப்போ ஒரு 3 சைடு ஒரு ஜங்ஷன் ரோடு இருக்குன்னா என்ன பண்ணுவார், அவர் ஒவ்வொரு லைனாக ஓப்பன் பண்ணுவார். அப்போ தான் என்ன ஆகுது, ஆக்சிடெண்ட் வந்து உங்களுக்கு நடக்காது. ஸோ அதே போல் தான் இந்த டூப்ளெக்சர் என்ன பண்ணோம்னா ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மாதிரி இந்த ரிசீவிங் டிரான்ஸ்மிட்டிங் சிக்னலை வந்து என்ன பண்ணும், தனித்தனியாக உங்களுக்கு நடக்க வைக்கும். புரியுதா? ஏன்னா ஒரு சிக்னல் இன்னொரு இதில் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இந்த டூப்ளெக்சர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம அப்படி இதை பிட் மேப்பில் பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து என்னது டூப்ளெக்சர் தான். ஓகே, பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு ஐசி போல தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இது என்னது ஒரு டூப்ளெக்சருங்கிற காம்பனண்ட் தான். ஓகே, இப்போ நான் இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், இதான் ஆண்டனா லைன். இது டேரெக்டாக எங்கே போகும், 2GBAல போய் ரீச் ஆகுதா. இந்த லைனை பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக ஆர்எஃப்ஐசி போய் ரீச் ஆகும். இது இடையில என்ன பண்ணியிருக்காங்க, சீரிஸ் பேரில் நிறைய காம்பனண்ட் இருக்குது, டேரெக்டாக ஆர்எஃப்ஐசி போய் ரீச் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட்டு 2GPAயும் இன்னொரு பாயிண்ட் ஆர்எஃப்ஐசியையும் இன்னொரு பாயிண்ட்டு 4GPAலையும் கனெக்ட் ஆகிருக்கும். இது பாருங்கள், இன்னொரு பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, 4GPAலையும் கனெக்ட் ஆகிருக்கு. புரியுதா? இப்போ ரிசீவிங் ஆகும்போது உங்களுக்கு எப்படி நடக்கும்னா இந்த 2GPA வழியாக வந்து இப்படி வந்து இந்த லைன் மூலமாக டேரெக்டாக ஆர்எஃப்ஐசிக்கு போகும். டிரான்ஸ்மிட்டிங் நடக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆர்எஃப்ஐசிலேருந்து இந்த 4GPA வந்து 4GPAலேருந்து இந்த டூப்ளெக்சர் வந்து டூப்ளெக்சர்லேருந்து இந்த லைன் போய் இங்கேருந்து 2GPA வழியாக உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து டூப்ளெக்சர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டோட வேலை. சப்போஸ் இந்த டூப்ளெக்சர் வந்து இடையில உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டாலோ வாட்டர் லாக் ஆகிட்டாலோ என்ன ஆகாது,
உங்களுக்கு இந்த சிக்னல் போய் ரிசீவிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் இப்போ எந்த பேண்டில் உள்ள டூப்ளெக்சர் போயிருச்சோ அந்த பேண்டு உள்ள விஷயங்கள் என்ன அது ப்ராப்பராக உங்களுக்கு நடக்காது. ஓகே, ஸோ இதுதான் இதில் விஷயம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வேறு காம்பனண்ட் பார்ப்போம். இன்னும் நிறைய காம்பனண்ட் இருக்குது. டைப்ளெக்சர்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, ட்ரைப்ளெக்சர்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, சாஃப்ட் ஃபில்டர் இருக்குது, எல்என்ஏன்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, டிபிடிடி சுவிட்ச்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, எஸ்பிடிடி சுவிட்ச்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, டியூனர் ஏசி இருக்குது. ஸோ இதை பற்றி நான் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே.